ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வதனம் டிவிக்காக இயேசுவோடு நான் நிகழ்ச்சிக்காய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் மனதில் இருக்கும் கவலைகளும் பாரங்களும் நீங்க உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேச நீர் வல்லவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை எழுதி அனுப்புகிறார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதுகிறார். அவர் இருப்பது சிறைச்சாலையில், ஆனால் மற்றவர்களை கவலைப்படாதீர்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனது சமாதானத்தால் நிறைந்திருந்தது. காரணம், அவர் தேவனோடு வைத்திருந்த உறவு, இரண்டாவது தேவன் அவருக்குள் வைத்திருந்த அவருடைய வார்த்தை. இவர் அவரோடு வைத்திருந்த உறவும் ஆண்டவர் இவருக்குள் வைத்த வார்த்தையும் இவரை சமாதானத்தால் நிரப்பினதினால் கவலைகளை நீங்கி பிறரை கவலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை எழுதி அனுப்புகிறார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் என்கிறார். கவலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேகம், நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல் எல்லாவற்றையும் மட்டுப்படுத்தி நம்முடைய இருதயத்தை ஒடுக்கும் ஒன்றாக கவலை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கவலையை மேற்கொள்ள முடியும் என்று நமக்கு தைரியம் ஊட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை தைரியம் ஊட்டுகிறதை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம். கவலை எதினால் வருகிறது என்பதையும் ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக சொல்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மார்த்தாள் வீட்டுக்கு ஆண்டவர் செல்கிறார். அங்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கவலை எதினால் வருகிறது என்பதற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், தேவையானது ஒன்றுதான், அது தேவ பாதம் என்று ஆண்டவர் ரொம்ப எளிமையாக ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்கிறார். ஆண்டவத்திற்கு மகிமை உண்டாவதாக. கவலையின் காரணம் முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அவளும் அந்த வார்த்தையை சொல்கிறார். வேதமும் சொல்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து என்று வேதத்தில் கவனிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறதான கவலைகள், ஏன் நமக்குள் கவலை வருகிறது? நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள், இன்னும் செய்யப்படாமல் இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டிருக்கிற வேலைகள் நமக்கு சிலரம் மன அழுத்தத்தை கொடுக்கிறது. இன்னும் அந்த காரியம் நடக்கவில்லையே, இன்னும் இந்த காரியம் செய்யப்படவில்லையே, இன்னும் என் தேவை சந்திக்கப்படவில்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்யப்படாமல் வைக்கப்பட்டிருக்கும் வேலைகள் நம்முடைய மனதில் அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், வேலை செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, உன் வேலையை செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மார்த்தாள் மரியாள் இருவரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு வந்து விட்டார் வீட்டுக்குள். வந்தவுடனே மார்த்தாள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் அவளும் அமர்ந்திருக்க வேண்டும். வேலை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, ஆனால் அவர் சமூகத்தில் அமர வேண்டிய நேரத்தில் அவர் சமூகத்தில் அமர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வந்தவுடனே மரியாள் தேவ சமூகத்தில் அப்படியே அமர்ந்து விட்டாள். ஆனால் மார்த்தாளோ ஆண்டவருக்குரிய நேரம் என்பதை அறிந்திருந்தும், அது ஜெபிக்கிற நேரம் என்பதை அறிந்திருந்தும், அது வேதத்தை கற்றுக்கொள்கிற நேரம் என்பதை அறிந்திருந்தும், இது ஆராதனை நேரம் என்பதை அறிந்திருந்தும் அவள் அங்கு கவனம் செலுத்தாமல் அவளுக்கு இருக்கும் வேலையில் அவள் கவனம் செலுத்தினால்தான் அவளுக்கு தனிமை உணர்வு வந்து விட்டது. இப்போது வேலை பளுக்கள் இன்னும் அதிகமாக அவளுடைய மனதை நெருக்குகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு
கவலைக்கான காரணத்தை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இன்னும் அழகாக ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீ என்ன பண்ண வேண்டாம், நீ கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவையில் நான் போஷிக்கிறேன், அவையில் நான் உடுத்துவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு, ஆண்டவர் உங்கள் தேவையின் மிகுதினால் நீ கவலைப்படுகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு வழிமுறையை ஆண்டவர், தீர்வு ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறதை கவனிக்கிறோம். நம்முடைய அனுதின வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய தேவைகள் நமக்கு சில கவலையை நமக்கு அள்ளி மனதில் வைக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும், என் கவலையை வாங்கி கொள்வதற்கு. பேதுரு சொல்றார் பார்த்தீங்களா? பேதுரு என்ன சொல்றார்? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னது போல, உன் இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடு என்று சொன்னது போல, நம்முடைய கவலைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வந்து முதலாவதாக அவரிடம் கொடுத்து விடும் பொழுது வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம், நமக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் நமக்கு அதிகமாகவே தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு விருப்பம் நிறையா இருக்கலாம். அதான் நம் ஜெபத்தில் 2 சொல்வார்கள். நாம் விரும்புகிற காரியம் என்று இருக்கிறது, நமக்கு தேவையான காரியம் என்று இருக்கிறது. நாம் விரும்புகிற எல்லாம் நமக்கு தரமாட்டார், ஆனால் தேவையானதெல்லாம் எதுவோ அதை தேவையான அளவு மட்டுமல்ல, அதை கர்த்தர் நமக்கு அதிகமாகவே தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்முடைய கவலை நீங்க நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், தேவனுடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். அப்படி தேவனுடைய சமூகத்தை நாம் தேடினால் நம்முடைய கவலைகளை மகிழ்ச்சியாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்னாள் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவள் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போனாள், ஆனால் தேவனை அவள் தேடவில்லை. ஆனால் ஒரு வருடம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அவள் எப்போது தேவனை தேடி என் சிறுமை மாற வேண்டும் என்று அவள் தேவனை நோக்கி பார்த்தாலோ, அப்பொழுது அவளுடைய சிறுமையை நீக்கி ஆண்டவர் அவளை மகிழ பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை தேடுகிற அனுபவம் நமக்கு தேவை. அந்த அனுபவம் வரும்பொழுது நம்முடைய கவலைகளை மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் வழிமுறை என்ன? அவர் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை எல்லாம், ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவரை தேட வேண்டும். இரண்டாவது, அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். என் வழிகளை எல்லாம், என் பிரச்சனை நான் விலக்கி காட்டின பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடம் நாம் தெரிவிக்க வேண்டும். கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். நாம் அவருக்கு நம்முடைய காரியத்தை தெரிவிக்க வேண்டும். அது எப்படி தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு வழிமுறையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க. அவர் வழிமுறை சொல்கிறார், எல்லாவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லிவிடாமல் அதை நீங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள், நம்முடைய மனதில் அழுத்தங்கள் இருக்கலாம், நம்முடைய மனதில் நிறைய சுமைகள் இருக்கலாம், அது போனுடன் நீங்கள் கொட்டிவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் ஸ்தோத்திரத்தோட அதை ஆண்டவருக்கு தெரிய வையுங்கள் என்கிறார். மனதில் பாரம் நினைந்திருக்கும் போது மனதில் இருப்பதுதான் வெளிப்படும். அது எப்படி அந்த சமயத்தில் கர்த்தரை துதிக்க முடியும்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். பண்டைய நாட்களில், பண்டைய காலங்களில் ஒரு உதாரணம் சொல்வார்கள். புலவர்கள் எல்லாம் மிகுந்த வறுமையில் இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைகள் இருக்கும். உணவு கூட சிலரும் மிக தேவையில் இருப்பார்கள். பிள்ளைகள்லாம் இருப்பார்கள், திருமணம் ஆகாமல் பல தேவைகள் இருக்கும். ஆனால் எத்தனைதான் தேவைகள் இருந்தாலும் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கும் போது ஒரு நாளும் தன் குறைவை, தன் தேவையை புலவர்கள் சொல்லுவதில்லை. மாறாக அந்த ராஜாவை குறித்தும், அவனுடைய படைகளை குறித்தும், அவனுடைய அரசாட்சியை குறித்தும், அவனுடைய ஞானத்தை குறித்தும் அவர்கள் புகழ்வார்கள். இந்த புகழ்ச்சியை ராஜா கேட்ட உடனே அவன் இத்தனை பொற்காசுகள் இருந்தா என்று அவனுக்கு அள்ளி இறைப்பார்கள். இது பண்டைய காலங்களில் நாம் கேட்டிருக்க கதைகள். இது நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு காரியம். தன் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருந்தாலும்
ராஜாவுக்கு முன்பு வரும்போது அவனை புகழ்கிற ஒரு அனுபவம். நாமும் எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவரை புகழுகிற அனுபவம், அவரை துதிக்கிற, அவரை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இப்படி செய்வது என்பது அவரை வசீகரிப்பதற்காக அல்ல. இதை ஆண்டவர் ஏதோ வசீகரம் செய்தவிடம் ஏதோ ஒன்று வாங்குவதற்கு அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் அல்ல. என் சூழ்நிலைகள் கடினமானதாக இருந்தாலும், என் மனதில் கவலைகள் நிறைந்திருந்தாலும், என் ஆண்டவரை குறித்து அவருடைய வல்லமை குறித்து நான் பாடும் பொழுது எனக்கு இருக்கும் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். எனக்கு இருக்கும் கவலைகளை விட, எனக்கு இருக்கும் அழுத்தங்களை விட என் தேவன் பெரியவர் என்பதை நான் துதிக்கும் போது அதை நான் அறிவிக்கிறேன், அதை அறிக்கையிடுகிறேன். இதை கர்த்தர் பார்த்து என்ன செய்கிறார்? வசனம் சொல்கிறது, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனையிலும் ஒரு தேவ சமாதானம் வந்து ஆமென் ஆளுகை செய்யும் என்று பவுல் சொல்கிறார். அப்படியானால் எந்த புத்திக்கும் என்கிறார், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லா புத்திக்கும், உங்கள் புத்தின்னு சொல்லல, ஒரு நபரை குறித்து சொல்லவில்லை. இந்த முழு உலகத்தின் அத்தனை அறிவு சேர்ந்தும் தர முடியாத, இந்த முழு உலகமும் தர முடியாத ஒரு சமாதானத்தை, அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, உலகத்தின் அறிவினால் கிடைக்கும் சமாதானம் அல்ல, பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சமாதானத்தினால், நம்பிக்கையினால் நம்முடைய இருதயத்தை நிரப்பி தேவன் நம்முடைய மனதை பூரிப்பாக்குகிறார். அதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய காரியத்தை அவரிடம் தெரிவிக்க வேண்டும். ஆண்டு கொடுக்கிற சமாதானம் என்பது உலகம் கொடுக்க முடியாது மட்டுமல்ல, ஆண்டவரே சொல்கிறாரு, உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சமூகம் எவரும் கொடுக்க முடியாத, எவரும் நம்மை விட்டு எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவ சமூகம் நமக்கு கொடுக்க வல்லதாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அழுத்தங்கள், எவ்வளோ பாரங்கள், எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் ஆமென், தேவனுடைய சமூகத்தில் நாம் அதை தெரிவிக்கும் போது நம்மை ஆண்டவர் எல்லா பாரத்தை நீக்கி ஆஸ்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம், கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உடையவர். எங்கள் மனதின் பாரங்கள், எங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் நிரப்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.